சேனல் ரெபாரட்டரிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்டினோ பற்றின 5 நிமிட வீடியோ தொடர். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 4 LED பிரெட் போர்டில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சேர்த்து பார்க்க போகிறோம். நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 LEDயை பிரெட் போர்டில் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, அந்த இது பார்த்துருந்தா மட்டும்தான் இது கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டா அது இந்த வீடியோ புரியுறது சிரமம், அதனால் அதுக்கும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாய்டு செட்டப் அப்படின்றதில் பின் மோடு 13, 12 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா இது பழைய ப்ரோக்ராமில் 2 LED தான் யூஸ் பண்ணோம், அதனால் 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 4 யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 4 பின் எடுத்துக்க போகிறோம். எப்படி அப்படின்னா 13, 12, 11, 10 4 பின் எடுத்துக்க போகிறோம். சரி, அந்த 4 பின்னில் ஃபஸ்ட்டு 13வது பின்னு ஹையாக இருக்கணும். ரெண்டாவது, அதாவது அதே சீரீஸில் 12 லோவாக இருக்கணும், 11 லோவாக இருக்கணும், 10 லோவாக இருக்கணும்ல. அதை முதல் நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் இதை இப்படி காப்பி பண்ணி ஈஸியாக இருக்கணுன்றக்காக அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். நான் 13, 12, 11, 10 4 4ல் 1 மட்டும் ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் டிலே, அதாவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதை திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன். நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுறேன். இப்போ 13 லோ பண்ணிவிட்டு லோ பண்ணிவிட்டு 12 ஹை பண்ணிடலாம். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இது 2 காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோ பண்ணணும். இதை ஹை பண்ண போகிறேன். திரும்ப இதை லோ பண்ணிவிட்டு இதை ஹை பண்ணணும். சரி, இப்போ இதோட ஓவர்வியூ பார்த்தோன்னா வாய்டு செட்டப்பில் பின் மோடு 13 அவுட்புட், 12 அவுட்புட், 11, 10 இது எல்லாமே அவுட்புட். இந்த சீக்வன்ஸில் பார்க்கும்போது 13 ஹையாக இருக்கணும். அதாவது 13வது LED எரியணும், 12வது, 11வது, 10வது இந்த 3 LED ஆஃப் ஆகிடணும். அடுத்த 1 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்கணும் அப்படின்னா, 1 செகண்ட் கழிச்சு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது LED ஆஃப் ஆகிடணும், 12வது LED எரியணும், மற்ற 2ம் ஆஃப் ஆகிடணும். அடுத்த 1 செகண்ட் கழிச்சு 13, 12, 10 ஆஃப் ஆகிடணும், 11 ஆன் ஆகிடணும். அதுக்கப்புறம் 13, 12, 11 ஆஃப் ஆகிடணும், 10வது LED மட்டும் ஹையில் இருக்கணும். 1 செகண்ட் கழிச்சு திரும்ப இதே லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரி, இதை அப்லோடு பண்ணிடலாம். ஸ்கெட்ச் கம்பைல் ஆகிட்டுருக்கு. அப்லோடிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த கனெக்ஷன் ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 LEDயோட கனெக்ஷன். இப்போ 4 LED கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த 4 LED பண்ணுறதுக்காக நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா LED எடுத்திருக்கேன். அதில் என்கிட்ட க்ரீன் கலர் கிடைக்காதனால ஒரு ரெட் கலர் LED எடுத்திருக்கேன். சரி, அதே இதை தான் அப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் திரும்ப அந்த நெகட்டிவை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இதை இந்த இடத்துல வச்சிட்டேன். இந்த எல்இடியை பொறுத்தவரை இதில் ரெண்டு லெக் இருக்கும். அந்த 2 லெக்கில் லாங்கர் லெக் பாசிட்டிவ், ஷார்ட்டர் ஒன்று நெகட்டிவ். அப்போ ஷார்ட்டர் ஒன்றை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ நான் 4 எல்இடியோட காமன், அதாவது நெகட்டிவ் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நம்ம 2 பின் யூஸ் பண்ணிக்குவோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா 11 அப்புறம் 10. இதுக்கு திரும்ப இன்னும் 2 வயர்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ 4 LED
எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 4 எல்இடியும் சீக்வன்ஸில் இல்லை. இது 13, இது 12, இது 11, இது 10 இந்த மாதிரி இருக்கனால நமக்கு சரியாக தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கலைச்சிட்டு திரும்ப இதை 13 ஆகவும் இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, மாறி மாறி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.